மகர ராசி. மகர ராசிக்கு இந்த 2026 ஒரு யோகமான ஒரு வருஷம்னே சொல்லலாம். ஏன்னா பட்ட துன்பத்துக்கு பிராயச்சித்தம் தேடி ஆடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சது ஒரு கட்ட காலம். நிம்மதி இழந்தாச்சு, சந்தோஷத்தை இழந்தாச்சு, குடும்பத்தை இழந்தாச்சு. பிள்ளைங்க பார்த்திங்கன்னா எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை இழந்தாச்சு. உயிர் மட்டும்தாங்க மிச்சம். கிரகத்தை நம்ம ரொம்ப நுண்ணியமாக அதாவது துல்லியமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அதனுடைய தன்மை நம்மளுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். அப்போ இவ்வளோ நாளாக நிறைய குழப்பம், நிறைய போராட்டம், நிறைய மன அழுத்தம், நீங்களே உங்களுக்குள்ளேயே பல பிரச்சனையை உண்டாக்கிட்டு இது சரியா இது தவறா அப்படின்னு எதை சரி எது தவறுன்னு நிர்ணயம் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுக்கு எவ்வளோ இடையூறல், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு அவப்பேறு. திருமணம் ஆன மகர ராசி பெண்களுடைய கணவர்கள் கூட கேர் பண்ண மாட்டாங்க. எப்படியும் எக்கேடு கட்டு போ. மறைமுக உறவு முறைகள் உங்களை ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கழுத்தில் சுற்றின பாம்பு மாதிரி அப்படின்னு. காலில் சுற்றின பாம்பு தானம்மா சொல்லுவாங்க. காலில் சுற்றின பாம்பு கூடங்க நம்ம 4 முறை உதிர்னா போயிடும். ஆனால் கழுத்தில் சுற்றின பாம்பு போகவே போகாது இல்லைங்களா? அந்த மாதிரி உங்கள் கழுத்தையே பிடிச்சிட்டு இருக்க அந்த மறைமுக உறவு முறை. தேவையில்லாமல் வாக்கு கொடுக்கக்கூடாது. நான் செஞ்சு தரேன், நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறது பாட்டி. நீங்கள் உங்களுடைய வேலையை உங்கள் குடும்பத்துக்காக உங்களுடைய நலனுக்காக மட்டும் செய்யும். மற்றவங்களுக்காக செஞ்சு ஓடா தெரிஞ்சது போதும். ஓகேவா? அதே போல் பணம் கொடுக்குறேன் வாங்குறேங்கிற விஷயம் தலையிடவே தலையிடாது. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இனிய தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சி. இந்த வருஷத்துடைய பெயர் பரபாவ வருஷம். ராசிநாதன் ராசி கட்டத்தில் மேச ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான் இருக்கார். மிதுன ராசியில் குரு பகவான் பலமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் பலமாக இருக்கார். கும்ப ராசியில் ராகு பகவானும் சந்திர பகவானும் இருக்காங்க. மீன ராசியில் சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் பலமாக இருக்காங்க. இந்த 2026 12 ராசிக்காரங்களுக்குமே யோகன் கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு தருணம் இருக்குது. அதனால் 2026 மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு வருஷமாகவே அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது. மகர ராசி. மகர ராசிக்கு இந்த 2026 ஒரு யோகமான ஒரு வருஷம்னே சொல்லலாம். ஏன்னா பட்ட துன்பத்துக்கு பிராயச்சித்தம் தேடி ஆடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சது ஒரு கட்ட காலம். பல வம்பு தும்பு வழக்குகளை சந்திச்சிருந்தது 2026க்கு முன்ன. கடன் சொல்லக்கூடிய நோயிலையும் இந்த கடனாலேயே உடல் நோய் கெட்டு போய் கணையங்கள் கூட உங்களுக்கு டைஜஸ்ட் ஆக முடியாத ஒரு தன்மையில் குடல் சம்பந்தப்பட்ட நோயும் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய குழந்தைங்க, தன்னுடைய கணவன், தான் சுற்றுப்பற்றாத்தர சுகத்தோடு வாழ்கிறதுக்கு தன்னையே அர்ப்பணம் பண்ண புண்ணியவதிகள் இந்த மகர ராசி பெண்கள் தான். எவ்வளோ இடையூறல், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு அவப்பேறு. திருமணம் ஆன மகர ராசி பெண்களுடைய கணவர்கள் கூட கேர் பண்ண மாட்டாங்க. எப்படியும் எக்கேடு கட்டு போ அப்படின்னு சொல்லி கை விரிச்சதும் பல பேர் பிரிஞ்சு போயிருந்த கூடிய ஒரு தருணங்களும் இந்த மகர ராசிக்கு தாங்க நிறையவே இருக்கு. பாவம், பிறப்பின் ரகசியம் அறிஞ்சு நம்ம பொறுமையாகத்தான் இருக்கணும், அந்த பொறுமைன்னு சொல்லக்கூடிய கடலில் நம்ம மூழ்கி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவனை பிடிச்சிண்டு சிவபெருமானை பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தாங்க உயிரில் எந்த குறையும் இல்லை. இல்லை தன்னையே மாச்சிருக்கக்கூடிய தருணம் கூட மகர ராசி பெண்களுக்கு உண்டு. ஆனால் மகர ராசி பெண்கள் ஆண்கள் ஸ்டாராக கூட இருக்கட்டும், ஆனால் அந்த ஸ்டாரு கூட பிரதிபலிப்பு இல்லாமல் பல சிக்கல்கள்லையும் பல கஷ்டத்துலையும் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான இடையூறுகள் கடந்த ஒரு 3 வருஷ காலமாகவே முத்தி போச்சு. பெருமூச்சு. எப்போ இதுக்கு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு ஆதங்கத்தில் ஆண்டவன்கிட்ட மண்டியிட்டு வேண்டுனது ஒரு கட்ட நேரம். இதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் கிடச்சிருச்சுங்க. 100க்கு 100 மகர ராசிக்காரர்களுக்கு தான் இந்த 2026 முழுமையான பலன். ஏன்னா உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரியம் தடபட்டு இருந்தது.
அந்த சுபகாரியம் நடக்க போகுது. மகர ராசிக்கார குழந்தைங்களுக்கு ஒரு கல்யாண காட்சிகள் நடக்க போகுது. வீடுகளில் நிலத்தில் பிரச்சனை எல்லாமே ஷார்ட் அவுட் ஆக போகுது. கணவனே கைவிட்டு போன உங்களை திருப்பி அழைச்சிக்கக்கூடிய ஒரு நேரங்காலம் கூட வரப்போகுது. இப்படி சுற்றுப்பற்றார்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த உங்களுக்கு ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து வரப்போகுது. ஒரு நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய நாட்டாமைக்கு ஒரு தன்மை எப்படி வரப்போதோ, ஒரு உயர் பதவி எப்படி வரப்போதோ, அந்த மாதிரியான ஒரு நேரம் காலங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வரப்போகுது. 100க்கு 100 பொன்னான வருஷம், கண்ணான வருஷம், உங்கள் தலையெழுத்து மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருஷம் 2026. இந்த வருஷம் மகர ராசிக்கு தாங்க யோகம். உண்மையாக நல்லா இருப்பீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபடணும், உங்கள் முன்னோரை வழிபடணும். மகர ராசிக்காரங்க உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து, இனி 3 பெயர்ச்சி இருக்குது. சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு, ராகு கேது பெயர்ச்சி, அடுத்து குரு பெயர்ச்சி. ராகு பகவான் மகர ராசியில் தான் பெயர்ச்சிக்க போகிறாரு. அதனால உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து பரிசீலனை பண்ணுங்க. மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கோ அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய 3வது ராசி எது அப்படின்னா மகரம் தாங்க. எப்படிங்க எக்ஸலண்ட்டாக இருக்க போது? நாங்கள் படாத பாடுபட்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறோம், எங்களை சுவாசிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. நிறைய மகர ராசி அன்பர்கள் சுய ஜாதகம் பார்க்க வரும்போது, மேடம் எல்லாமே இழந்தாச்சு மேடம், நிம்மதி இழந்தாச்சு, சந்தோஷத்தை இழந்தாச்சு, குடும்பத்தை இழந்தாச்சு, பிள்ளைங்க பார்த்திங்கன்னா எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க, சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை இழந்தாச்சு, உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சம் அப்படின்றவங்க இருக்காங்க இல்லைங்களா. அதுக்கும் மேலே எவ்வளோ ஒரு பெரிய லெவலில் நான் கொடிக்கட்டி பறந்த இந்த சனி 7 நாட்டு சனியாக வந்தாலும் வந்தார், மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிட்டாருங்க. நான் பாருங்கள் ஸ்தாபனத்தை இழுத்து மூடிட்டேன், சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். இப்படி சொல்கிறவங்களும் உண்டு. பேருக்காக ஏதோ ஒன்று வச்சு நடத்துகிறேங்க, ஏதோ வியாபாரம் ஆமாம் வேகத்தில் போகுது இருந்தாலும் போயிட்டுருக்கேன் அப்படி சொல்கிறவங்களும் உண்டு. வேலை செய்கிற இடத்துல தூக்கிட்டாங்க, ஏதோ என்னால் முடிஞ்சது சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு நான் பொழைச்சிட்ருக்கேங்க, இப்படி சொல்கிறவங்களும் உண்டு. எங்களுக்கு நல்ல காலம் வரும்ன்ற நம்பிக்கையே நாங்கள் எழுந்துட்டோங்க, இப்படி சொல்கிறவங்க கவலையே படாதீங்க. மகர ராசி என்பர்கள், உங்களோட ராசி அதிபன் சனி பகவான் அவர் தான் வச்சு செஞ்சார். ஓகே, நானும் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் தான் இப்போ உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போகிறார். எங்களுக்கெல்லாம் கம்மியாக செய்கிறாரு அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு கல் மிச்சமாகவே செய்ய போகிறாரு. ஆக வெயிட் பண்ணுங்க. காரணம் என்ன? சனி பகவான் சகாய சனியாக வந்திருக்கான். எல்லா விதத்துலையும் ஹெல்ப் அப்படின்றத அவன் உங்களுக்கு செய்ய போகிறான். என்னென்னத்தெல்லாம் உங்களுக்கு பிடுங்கினா அத்தனையும் வட்டியோடு கொடுக்க போகிறான். பொதுவாக சனி ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு பேச்சு அவரே கேட்க மாட்டார். விஜய் சார் ஒரு படத்தில் சொல்ல பார்த்தீங்களா, நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், இதுதான் சனி. ஆக அவர் உங்களுக்கு முடிவு பண்ணிட்டாரு நல்லது செய்யணும், கண்டிப்பாக செஞ்சே தீருவார். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் சட்டுன்னு பட்டுன்னு சீக்கிரம் கொடுத்துடலாம்ப்பான்னு கடகடன்னு கொடுக்க ஆரம்பிப்பார். காரணம் என்ன அப்படின்னா, குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. அப்போ சனி அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஹான்ஸ் ஆகிடுவார். அவர் செய்யக்கூடிய நல்லதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப இன்டென்சிஃபைடாக கொடுக்க போகிறார். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், ராகு பகவான் 2ஆம் பாவம், குடும்பஸ்தானத்தில் ராகு. குடும்பத்தில் வசதி வாய்ப்பு அந்தஸ்து எல்லாமே இருக்குங்க, சந்தோஷம். 12ஆம் மாதம் வரைக்கும் எல்லாமே இருக்கும். என்ன 6ஆம் மாதம் வரைக்கும் குருனோட பார்வை இருக்குங்க. அப்போ குடும்பத்தில் ஒரு சில விஷயங்கள் நம்மளோட கைக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை இருக்காது. அப்போ குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட பழகிறது கூட ஒரு ஆதாயம் கருதி பழகுவாங்க. நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா உன்னால் எனக்கு 10 ரூபாய் லாபம் வரணும், அதுக்காக பேசுகிறேன். இது வெளி ஆளுங்கிட்ட தான் அப்படி ஆதாயம் கருதி பேசுவாங்க. ஆனால் குடும்பஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்கவங்களே ஆதாயம் கருதி பழகிற மாதிரி இருக்கும். தாமரை இலையில் தண்ணி மாதிரி பழகுவாங்க. அது இப்போ ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா 2 பிள்ளைங்க இருக்காங்க. இப்போல்லாம் ஏது நாம் இருவர் நமக்கு ஒருவர் தானே. அப்பா அம்மா ஒரு பிள்ளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா பார்த்திங்கன்னா எஃபியில் இது பார்த்துட்ருப்பார், ரீல்ஸ் பார்த்துட்ருப்பாரு, இல்லைனா பார்த்திங்கன்னா எஃபியில் போஸ்ட் பார்த்துட்ருப்பாரு, இல்லைனா சேட் பண்ணிகிட்ருப்பாரு. அம்மா இன்ஸ்டாவில் ரீல் பார்த்துருப்பாங்க, குழந்தை தோரா பூச்சி பார்த்துட்ருப்போம். இப்படி 3 பேர் 3 ஃபோனோடு தான் இருக்காங்க இல்லைங்களா. அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றது இருக்காது. அதே மாதிரி இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றது கம்மியாக இருக்கும். ஸோ இது ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை, காலமே மாறி போச்சு. அப்போ ராகுவை பற்றி பெருசாக நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால்
பெரிய லெவலில் நம்ம ஒரு விஷயத்தை நம்பி பிரம்மாண்டமாக ஒரு வாக்கு கொடுத்துரும். இன்றைக்கி வரக்கூடிய வருமானம் நம்மளுக்கு லட்சக்கணக்கில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பேஸ் பண்ணி பெருசாக லோன் வாங்குறது, உன்னோட கடனில் நான் முடிச்சு கொடுத்துறேன்ப்பா அப்படின்ற மாதிரி வாக்குலாம் கொடுக்கறது, அது மட்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க, அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி 7 நாட்டு சனியும் போது நிறைய மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு, ஒரு சீக்ரஸி அப்படின்னு வந்துச்சு, ஒரு மறைமுக உறவு முறை அப்படின்லாம் வந்துச்சு. அந்த மறைமுக உறவு முறைகள் உங்களை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கழுத்துன சுற்றின பாம்பு மாதிரி அப்படின்னு. காலில் சுற்றின பாம்பு தானம்மா சொல்லுவாங்க. காலில் சுற்றின பாம்பு கூடங்க நம்ம 4 முறை உதிர்னா போயிடும், ஆனால் கழுத்தில் சுற்றின பாம்பு போகவே போகாது இல்லைங்களா? அந்த மாதிரி உங்கள் கழுத்தையே பிடிச்சிட்டு இருக்க அந்த மறைமுக உறவு முறை அப்படின்றது உங்களை விட்டு விலகிறதுக்கான காலகட்டம். இது நிறைய மகரத்துக்கு எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மரபு வழி சொத்துக்கள், உங்களோட சொத்து பத்து வீடு வாசல்லாம் நீங்கள் இருக்கிற இடத்த தவிர வேறு இடத்துல ஒரு 4 கிலோமீட்டர் போயிட்டு வரணுங்க, ஒரு 60 கிலோமீட்டர் போயிட்டு வரணுங்க, 3 மணி நேரம் போயிட்டு வரணுங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. தேவையில்லாத குட்டி குட்டி லெவலில் வம்பு வாதம் வழக்கு அது சார்ந்து வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் கலத்திர குருவாக வர நிறைய மகர ராசி இள வயசு திருமண வாழ்க்கை, திருமணம் அப்படின்றது கூடி வரும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நல்ல கேரக்டர்ஸோட பொண்ணு பையன், அதாவது வரன் அப்படின்றது உங்கள் பூர்வீகம் சார்ந்து வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டுங்க. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க, 7 நாட்டு சனியில் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ 2வது திருமணத்துக்கு பார்த்துட்ருக்கோம், இளைய கலத்திரம் நல்ல வரன் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. நாங்கள் ஒன்றா தாங்க ஒரே வீட்டில் தாங்க இருக்கோம், ஆனால் தனித்தனியாக இருக்கும். இப்போ 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க, அப்பா குழந்தைங்க மூஞ்ச பாருங்கப்பா, 2 பேரும் ஒன்றா வாழுங்கப்பா, ஏன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க நாங்கள் ஒன்றா தான் வாழ்ந்துட்டுருக்கோம். கணவன் மனைவிக்குள்ள அன்பு ஒற்றுமை அப்படின்றது மேலோங்க. ஆக இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் மகரத்துக்கு நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் அப்படின்றது வந்துடுச்சு. கவலைப்பட வேண்டாமா. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, உங்களுடைய மனதில் உள்ள ஒவ்வொரு கவலைகளுக்கும் ஒவ்வொரு மன அழுத்தத்துக்கும் மிகப்பெரிய போராட்டத்துக்கும் விடிவு காலம் என்று எதிர்பார்க்குறீங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 நீங்கள் எதெல்லாம் நன்மை நினச்சி செஞ்சீங்களோ, எவங்களெல்லாம் நீங்கள் நல்லவங்க நினச்சி நீங்கள் நம்புனீங்களோ அத்தனை பேர் நபர்கள் மூலமாக தான் உங்களுக்கு 7.5 வந்துச்சு. நீங்கள் யாருக்குமே 7.5 கொடுக்கல, ஆனால் 7.5 உள்ளவங்கள்ட்ட ஃபுல்லாக போய் சிக்கிக்கிட்டீங்க. எப்படி ஏமாந்தேன்னு தெரியல, என்னை பேசியே கவுத்துட்டாங்க. எப்படி நான் வந்து என்னை வந்து மறந்து அவங்களுக்கு உதவி செஞ்சேன்னு தெரியல, உதவி செஞ்ச பிறகு தான் தெரியுது அது உதவி அல்ல, எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய கடந்த காலங்களில் மறக்க முடியாத அளவுக்கு மனதில் வலியை கொடுத்துட்டாங்க. அதாவது சொல்லுவாங்கள்ல, கல்லடி படலாம் ஆனால் கண்ணடி படக்கூடாது. ஆனால் உங்களுக்கு கல்லடியும் பட்டுச்சு, கண்ணடியும் பட்டுச்சு. நீங்கள் கொஞ்சம் அழகாக நீட்டாக போயிட்டீங்கன்னா போதும், வந்துடுவாங்க. எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது, குடுக்குன்னு ஒடியாந்துருவாங்க. சந்தோஷமாக இருக்க, நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களை எப்படியோ ஏமாற்றி உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை பிடிங்கிடுவாங்க, இல்லை உங்களுடைய திறமையை பிடிங்கிடுவாங்க. இதெல்லாம் இந்த 7.5 வருஷத்தில் யார் யாரெல்லாம் மனதார கஷ்டப்பட்டீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. கமெண்ட்ஸ் போடுற அனைவருக்குமே குரு என்ன பண்ண போகிறாரு, குதூகலத்தை கொடுப்பார் என்பது உண்மை. என்னடா அது இப்படி சொல்கிறாரே, கமெண்ட்ஸ் போடலாமா வேண்டாமா நீங்கள் நினைக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, நம்மளுடைய ராசி மகர ராசின்னு வச்சுக்கோங்க. இப்போ மகர ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி யார்? குரு பகவான். அப்போ நீங்கள் குருவோடைய ஆதரவு இப்போ எப்போ பெற போகிறீங்க? கரெக்டாக சித்திரை ஆரம்பித்து 3வது மாதமான ஆனி மாதத்துலேருந்து நீங்கள் பெற போகிறீங்க. ஸோ குருவோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து டைரெக்டாக 7ஆம் பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ குரு பார்வை கிடைக்கணும், 3ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ 3ஆம் இடம்ங்கிறது என்னது? கம்யூனிகேஷன். அதனால தான் இந்த நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில், நீங்கள் பார்க்குற இன்ஸ்டாகிராம் பதிவில், நீங்கள் பார்க்குற ஃபேஸ்புக் பதிவில் நான் பேசும்போது நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கன்னு சூட்சமமாக சொன்னேன். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக சொல்கிற கிடையாதுங்க. கிரகத்தை நம்ம ரொம்ப நுண்ணியமாக, ரொம்ப அதாவது துல்லியமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அதனுடைய தன்மை நம்மளுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். அதனால தான் நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு குரு என்ன பண்ணுவார், சுபமஸ்து, உனக்கு எல்லாம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? அப்போ இவ்வளோ நாளாக நிறைய குழப்பம், நிறைய போராட்டம், நிறைய மன அழுத்தம், நீங்களே உங்களுக்குள்ளேயே பல பிரச்சனையை உண்டாக்கிட்டு இது சரியா இது தவறா அப்படின்னு
எதை சரி எது தவறுன்னு நிர்ணயம் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுக்கு சிறப்பான விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்டார். இனிமே தான் அந்த ராசியின் அதிபதியும் சரி, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி மற்றும் 3ஆம் இடத்த அதிபதியான குரு பகவான் உங்கள் லைஃப்பில் நிறைய தெளிவான விஷயத்தை கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த புத்தாண்டு பிறந்து ஒரு 6லேருந்து 9 மாதத்துக்குள்ளே சொந்த வீடு வாங்காத நம்மளுடைய மகர ராசிக்காக சொந்த வீடு வாங்குவீங்க. வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அம்மாவுடைய ஹெல்த்துக்காக நிறையா செலவழித்து தன்னுடைய உழைப்பில் பாதி காசு வெட்டியாக போச்சு அப்படின்னு வருத்தப்படுறீங்க. அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுற மகர ராசி என்பவர்களுக்கு உறுதியாக அம்மாவுடைய ஆரோக்கியம் சிறப்படைய போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. இன்னொரு விஷயம், சந்தோஷம் எங்கே கிடைக்குது? அது ஏதாவது கடையில் கிடைச்சா சொல்லுங்களேன். எங்கேயாவது போனால் கொஞ்சம் மனசு விட்டு அந்த காசு கஷ்டப்பட்டு கடன் வாங்கியாச்சும் நான் அந்த சந்தோஷத்தை வாங்கிக்கிறேன்னு நீங்கள் மனதளவில் கஷ்டப்பட்டீங்களா? இனிமேல் சந்தோஷத்தை தேடி நீங்களே வேண்டாம். சந்தோஷமான விஷயங்கள், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் சூழ்நிலைகளை உங்களுக்கு இந்த நவ கிரகங்களுமே உங்களுக்கு அற்புதமாக வழங்க போகிறாங்க. ஸோ மனதளவிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, சந்தோஷத்தை எதிர்பார்க்குற மகர ராசிக்கு சந்தோஷம் மட்டுமே கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கிட்டத்தட்ட ஆனி மாதத்துலேருந்து அற்புதமாக இருக்க போகுதுங்கிறத தெளிவாக சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார், கேது பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 2, 8. அப்போ ராகுவை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, தேவையில்லாமல் வாக்கு கொடுக்கக்கூடாது. மேடம் சொன்ன மாதிரி நான் செஞ்சு தரேன், நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறத நிப்பாட்டிங்க. நீங்கள் உங்களுடைய வேலையை உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுடைய நலனுக்காக மட்டும் செய்யுங்க. மற்றவங்களுக்காக செஞ்சு ஓடா தேஞ்சது போதும். ஓகேவா? அதே போல் பணம் கொடுக்குறேன் வாங்குறேங்கிற விஷயத்தை தலையிடாதீங்க. மேக்ஸிமம் அந்த விஷயத்தை நீங்கள் தலையிடனால நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. கேது 8ல் இருக்கனால அரசு மருத்துவமனை சார்ந்த அந்த மருத்துவமனையில் கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு அல்லது வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்சளவு மாதத்துக்கு ஒருக்க ஒரு உணவோ அல்லது ஆடையோ வாங்கி கொடுங்க. இந்த நான் சொன்ன அத்தனை விஷயமும் கிரகங்கள் ரீதியாக நல்ல விதமாக நடக்கும். நன்மையை அடைவீங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தோட தன்னுடைய ஆசைகள் நிறையா இருக்கும், தேவைகள் நிறையா இருக்கும். ஏன் கடனாளியாக கூட இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், நலிஞ்ச நோயில் இருக்கலாம், எதிரிகள் கூட உங்களுக்கு இன்னல்களும் விளைவிக்கலாம். இப்படி துன்பத்தின் கடலில் நீங்கள் துவண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. இந்த கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஒரு 3 வாரம் வரேன்னு மட்டும் வேண்டிக்குங்க. வாரம் கிளம்புறதுக்கு முன்னே ஒரு கோழி சேவல் வாங்கி வீட்டில் கட்டி போட்டு தீனி போடுங்க. 3ஆவது வாரம் போகும்போது அந்த சேவலை எடுத்துகிட்டு போயிட்டு கோயில் அதிகாரிகள் கிட்டையாது, கோயில் குருக்கள் கிட்டையாது கேட்டு, இந்த கோயிலுக்கு நான் இந்த சேவலை நியமித்து விட்றேன் அப்படின்னு ஒரு சின்ன பரிகாரத்தை ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி கேளுங்க. கட்டாயமாக செய்ய சொல்லுவாங்க. 100க்கு 100 உங்கள் ஆசைகள், தேவைகள், உங்கள் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். அங்கே இங்கே நீங்கள் அலைய வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க. வல்லக்கோட்டை முருகன் கோவில் தாம்பரத்துலேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர். இந்த சின்ன வழிபாட்டை செய்யுங்க. 2026 இன்பமாக வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.